பசங்க நைட்டு டின்னருக்கு பாஸ்தா கேட்டாங்க. ஹாஃப் அண்ட் ஹாஃப் க்ரீமு வீட்ல இல்லன்னு சொன்னேன். என்ன இருக்குதுன்னு கேட்டாங்க. டொமேட்டோ இருக்கு. ஸோ டொமேட்டோ வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. சரி மேரி மீ பாஸ்தா பண்ணிடலாமே அப்படின்னு சொன்னேன். ஓகே லெட்ஸ் மேக் மேரி மீ பாஸ்தா வித் அவைலபிள் இன்க்ரீடியன்ட்ஸ். இதுக்கு நான் வந்து நத்த பாஸ்தா யூஸ் பண்ணியிருக்கேன். வெயிட் இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது லுமாக்கே பாஸ்தா. லுமாக்கேனா இட்டாலியன் லாங்குவேஜில் நத்தன்னு அர்த்தமா. இது பார்க்கறதுக்கு நத்த மாதிரியே இருக்கிறதுனால இதுக்கு இந்த பேர் வந்துச்சு. மற்றபடி அதில் நத்தெல்லாம் மிக்ஸ் பண்ணல. இந்த ரெசிபிக்கு நான் 3 தக்காளியை நல்லா அரைச்சிட்டு வதக்கிட்டு அதில் வந்துட்டு சீசனிங் ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து 21 சல்யூட் சீசனிங், இன்னொன்று வந்து கொஞ்சம் ஹர்ப்ஸ்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு சீசனிங். ஸோ ரெண்டுமே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். என்னோட குட்டி டாட்லருக்கு மஷ்ரூம் டொமேட்டோ ரொம்ப பிடிக்கும். அதனால தாராளமான மஷ்ரூம் அண்ட் டொமேட்டோ, கொஞ்சமாக ஸ்பினாச், பேசில் லீஃப் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வித் அவைலபிள் இன்க்ரீடியன்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜில் நான் வந்து கோகனட் மில்க் ஆட் பண்ணணும். கோகனட் மில்க்கும் வீட்டில் இல்லை. ஸோ வேக வச்ச பாஸ்தாவை அதில் ஆட் பண்ணியாச்சு. பாஸ்தாவோட தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிட்டேன் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கு மேலே வந்து பெப்பர் ஜாக் சீஸ் ஸ்லைசஸ் இருந்துச்சு. அதை வந்து அப்படியே ஒரு 4 சீஸ் ஸ்லைசஸ் போட்டேன். கோகனட் மில்க்குக்கு பதிலாக சாதா மில்க்கு கொஞ்சம் ஊற்றியாச்சு. அண்ட் இதுக்கு மேலே கொஞ்சம் பார்மெசான் சீஸ். அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கோகோனட் மில்க் இல்லைன்ற ஒரே ஒரு குறை தான். இதை வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி நம்ம சிக்கன்லேயும் பண்ணலாம். மற்றபடி பாஸ்தா நல்லா ஊறி க்ரீமியாக சூப்பராக வந்துருந்தது.